We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கே சோஸ்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லஹேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினாதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு சோஸ்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will speak to us through your word. May your word be deeply deposited in our hearts and it may bear much fruit. எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய வார்த்தையானது ஆழமாக பதிந்து அது கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தேவனை தேடும் இருதயம். The heart that God seeks. My friends, we read about the stories of the people whom God used in the Bible, and we may desire to be used by God in a similar way. Now, வேதத்திலே ஆண்டவர் பல நபர்களை பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் விரைவுக்கென்று பயன்படுத்தின சில சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை அதை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு ஏக்கம் எழும்பலாம். ஆண்டவரை நானும் இவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஏக்கம் எழும்பலாம். There are numerous individuals whom God had used for his purposes, but today we will concentrate just on a man called David.
இன்றைக்கு தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்து நம்ம யோசிக்க போகிறோம். வேதத்திலே பல நபர்களை குறித்து பேசியிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நபரை குறித்து நம்ம வாசித்து புரிந்து கொண்ட பிறகு ஆண்டவர் எப்படிப்பட்ட நபரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார் என்று நம்ம கவனிக்கலாம். Through the life of David, we can come to have an idea what type of person does God to use for his glory. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். We read in 1 Samuel 16 verses 1 to 13. We read about a prophet called Samuel who was grieving over Saul, the very first king of Israel. இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய முதல் ராஜா சவுலை குறித்து துக்கித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் இந்த ஆண்டவர் இந்த சவுலை புறக்கணித்து விட்டார் என்ற அந்த செய்தி அவனுக்கு வந்து விடுவுடனே அவன் துக்கித்து கொண்டிருக்கிறான் என்று முதலாவது வசனம் நமக்கு சொல்கிறது. We read about a portion where Saul had been rejected as king and here he is grieving. We read that in verse 1. Let's have that read. அது வாசிக்க கேட்போமே. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெஹேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசியானவன் அவன் துக்கித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். We read that as Samuel was grieving about Saul, God gives Samuel a direction to go to the house of Jesse and to anoint one of Jesse's son to be the next king of Israel. இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி துக்கித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு கட்டளை கொடுத்து, நீ ஈசாவினுடைய வீட்டுக்கு சென்று ஈசாவினுடைய மகன்களில் ஒருவனை நீ அடுத்த ராஜாவாக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும், அபிஷேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகையால சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாவினுடைய வீட்டுக்கு செல்கிறான். அவன் எலியாப் என்று சொல்லக்கூடிய ஒருவனை ஈசாவனுடைய மகனை பார்த்த உடனே அவனுடைய பார்வை அந்த வெளித்தோற்றத்தை பார்க்கும் பொழுது அதனால ஈர்க்கப்பட்டு ஒரு ராஜா, இவன் தான் அடுத்த ராஜா என்று அவன் அபிஷேகிக்கும்படியாக போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார் என்னவென்றால், இவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய பார்வையினாலே தீர்மானம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவன் அல்ல என்று சொல்கிறார். அதே 6-7வது வசனத்திலே நாம் கவனித்து பார்க்கலாம். You read that in verse 6 and 7. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 7வது வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். ஆகியால சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய இந்த எலியாப்பினுடைய முகத்தையும் பார்க்கும் பொழுதும் அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய சரீர வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று அதை பார்த்துவிட்டு அவன் தீர்மானிக்கும்படியாக அபிஷேகிக்கும்படியாக அவன் செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவன் அல்ல என்று. ஆகையால ஆண்டவர் இந்த 7 மகன்கள், ஈசானுடைய 7 மகன்களையும் ஒருவராக சாமுவேல் தீர்க்கதரிசி முன்பதாக செல்லும் பொழுது இவனும் அல்ல என்று பல தடவை ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். God prevents Samuel from anointing all of 7 sons of Jesse and waits for the youngest son of Jesse. இங்க எல்லாருக்கும் இளையவனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசி காத்திருக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். இந்த எல்லாருக்கும் இளையவனா இருந்தவன் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். David, the youngest of all the sons of Jesse, was taking care of the sheep.
When Samuel saw David, God told Samuel, anoint him. Here is the next king of Israel. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை பார்க்கும்போது உடனடியாகவே ஆண்டவர் சொல்கிறார், இவனை அபிஷேகியும் என்று ஆண்டவர் சொல்கிறதை 12வது வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கிறோம். You read that in verse 12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவனுடைய தாவீதுடைய வெளித்தோற்றம் கூட அவன் வித்தியாசமானவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. Now scripture says that David was exceptional as well. So it's not just that God is looking for someone internally only and the external disqualifies them, but God is looking for something more important than the external. ஆண்டவர் வெளித்தோற்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடியவர் அல்ல, ஆனால் அதை பார்க்கிலும் உள்ளான உள்ளத்துல என்ன இருக்கிறது என்று கவனம் செலுத்தி முக்கியத்துவம் படுத்துகிறது நம்ம கவனித்து பார்க்கிறோம். When we read about David's life in the Old Testament, it was not his external features that set him apart. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கும்போது அவன் வெளித்தோற்றம் தான் அவனை வித்தியாசப்படுத்தினது அன்று அல்ல, அவனுடைய உள்ளான இருதயம் தான் எல்லா ராஜாக்களை விட வித்தியாசமானவனாக தாவீது கருதப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. It was not the external feature that set David apart, but it was the internal. It was the heart that set David apart from all the other kings that lived before and after David. பிரியமானவர்களே, தாவீதுக்கு முன்பதாகவும் தாவீதுக்கு பின்பதாகவும் தாவீது ஏன் வித்தியாசமானவனாக இருந்தான் என்றால், எல்லா ராஜாக்களை பார்க்கிறோம், அவனுக்கு முன்பதான இருக்கக்கூடிய சவுலை பார்க்கிறோம், அவனுக்கு பின்பாக வந்த ராஜாக்களை பார்க்கிறோம், வித்தியாசமானவனாக இருந்ததுக்கு முக்கிய காரணமே அவனுடைய இருதய நிலை, அவனுடைய குறிப்பிட்ட மனநிலையானது அவனை எல்லா ராஜாக்களை விட வித்தியாசப்படுத்தினது. It was something about David's heart that set him apart from all the kings, even before David, Saul, and even after David, all the kings. David was the standard for all other kings. தாவீது தான் ராஜாக்களுக்கான தரத்தை நிர்ணயித்தவனாக காணப்படுகிறவனாக இருக்கான். There was something about David that made him different from his brothers and all the other kings. தாவீதை இந்த மத்த ஈசாவனுடைய மத்த மகன்களை பார்க்கிறோம், மத்த ராஜாக்களை பார்க்கிறோம், தாவீதுக்கு வித்தியாசமான ஒன்று இருந்தது. அது என்னவென்றால் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட மனநிலை இருந்தது. அது 7வது வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கலாம். We read that in verse 7. There's something about his heart. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகையால தாவீதுடைய இருதயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் இருக்கிறது. So there was a certain disposition of the heart that David had. Now how we can read about his disposition, அவனுடைய இருதயத்தினுடைய குறிப்பிட்ட மனநிலையை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், சங்கீதம் 23 நம்ம வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதமானது தாவீதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்குது. Psalm 23 is associated with David. The psalm gives us an idea what was in his heart. அவனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்ற ஒரு கருத்தானது சங்கீதம் 23 நம்ம கவனித்து பார்க்கிறோம். சங்கீதம் 23 தாவீது சொல்கிறான், கர்த்தர் தான் அவனுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிறதை 23வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கிறோம். We read that David describes God as his own shepherd, and we read that in Psalm 23 verse 1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவன் சொல்கிறான். தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனாய் இருந்தான் என்று ஈசாவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்ன காரியம் இதுதான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று. When Samuel came to the house of Jesse and asked, is there any other sons? And Jesse says that there's one more tending sheep. So here in Psalm 23, David draws from his own experience as being a shepherd.
இங்க ஒரு மேய்ப்பனா இருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க சங்கீதம் 23 நம்ம கவனித்து பார்க்கிறோம். இது தாவீது ராஜாவாக முன்பதுக்கு எழுதப்பட்டதோ அல்லது ராஜாவாக இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த சங்கீதத்தை எழுதினானா இல்லையா என்று அந்த விவரங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. We do not know whether this psalm was written before he became a king or while he was a king. But we are given the impression that David trusted God to take care of him. ஆனால் இந்த சங்கீதமானது நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால், ஆண்டவர் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்ற அந்த மனநிலை அவனுக்கு இருந்ததை இது வெளிப்படுத்துகிறது. This psalm reveals to us that David had a trust in God and a trust that God will take care of all of his needs. அவனுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தது. ஏன் அவன் சொல்கிறான் என்றால், அவனும் ஒரு மேய்ப்பனா இருந்தான், அவனும் அந்த ஆளுகளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவனாக இருந்தான். Just as David tended the family sheep, he trusted God to take care of him as his own shepherd. தாவீது தன்னுடைய வீட்டில இருக்கக்கூடிய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு இருந்தவனா இருந்த அந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எவனமாக அவன் ஒரு மேய்ப்பனா இருந்து ஆடுகளை பார்த்து கொண்டானோ அதே போல கர்த்தர் அவனுடைய மேய்ப்பனா இருந்து அவனை ஒரு ஆடை போல பார்த்து கொள்வார் என்ற அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம கவனித்து பார்க்கிறோம். That trusted and leaned on God for all his needs. அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக, ஆபத்தான சூழ்நிலையிலும் அவனை சந்திக்கும்படியான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது அவனுக்கு இருந்தது. Even in dangerous situation, David trusted God. And he draws from his own experience as being a shepherd. அவன் ஒரு மேய்ப்பனா இருந்த நாட்களிலும் ஆபத்தான நாட்களில் ஆடுகளை காத்துக்கொண்டு அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆபத்தான சூழ்நிலை தன்னுடைய ஆடுகளை காத்து கொள்ளக்கூடியவனாக இருந்த போதிலும், ஆண்டவர் அவனுடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது அவனுடைய ஆபத்து நாட்களிலே அவனுக்கு மேய்ப்பரா இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த மனநிலையை இந்த சங்கீதம் 23 நமக்கு காட்டுகிறது. At the same time, David was a man who had a heart that sought after God even while he was in sin. Even when he was practicing sin, he had a heart that would turn back to God. Maybe not immediately, but eventually he had a heart that always wanted to please God. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அம்சத்தை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அது என்னவென்றால், அவன் பாவத்தில் இருந்த பொழுது உடனடியாக ஒருவேளை அவன் ஆண்டவரை தேடாமல் இருந்தாலும் இறுதியிலே அவன் எப்பொழுதுமே ஆண்டவனை தேடக்கூடியவனாக இருந்தான். பாவத்திலே அவன் இருக்கிறான் என்று உணர்ந்து அவன் ஆண்டவரிடத்தில் திரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சங்கீதம் 51 1வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நம்ம கவனித்து பார்க்கிறோம். இதுவும் இந்த சங்கீதமும் கூட தாவீதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அதை வாசிக்க கேட்போமே. சங்கீதம் 51 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இந்த வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு மனநிலை இருந்தது. அந்த மனநிலை என்ன என்றால், நான் யாருக்கு என்ன செய்தாலும், யாருக்கு எதிராக செய்தாலும் சரி, நான் ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ரகசியமான காரியத்தை செய்தாலும் சரி, அது எல்லாருக்குமே அந்த எல்லா காரியமே முதலாக ஆண்டவருக்கு எதிராகத்தான் நான் செய்கிறேன் என்ற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தது. Now David had an idea
and had a disposition in his heart, regardless of whether it was a private sin or whether it was a sin that affected others or whether it was done against someone else, it always for him, it was always first and foremost against God. அவனுக்கு அவனுடைய அபிப்பிராயத்திலே நீ ஒரு தனிப்பட்ட ரகசியமான ஒரு பாவமாக இருந்தாலும், அது வெளிரங்கமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பாவமாக இருந்தாலும், இது எனக்கு உரியதாக இருந்தாலும், இது மற்றவர்களுக்கு எதிராக செய்தாலும், எல்லா காரியமே முதலாக என் ஆண்டவருக்கு முதலாவது தான், தேவருக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்ற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தது. He had a heart that always considered that even in the private sin, I am sinning first and foremost against God. Even when it's against someone else, it is not first and foremost against them, it is first and foremost against God. ஒரு நபருக்கு மாறாக ஒரு நபருக்கு நான் எதிராக கிரியை செய்யும் பொழுது தாவீதுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், நான் அந்த நபருக்கு முதலாவது எதிர்த்து கிரியை செய்யவில்லை, அந்த நபருக்கு முதலாவது நான் ஒரு காரியத்தை நடப்பிக்கவில்லை, முதலாக நான் தேவனுக்குத்தான் மாறாக எதிராக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தது. All of this helps us to see why God chose David first. ஏன் இந்த காரியம் எல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், இந்த காரணத்தான், இந்த மனநிலை தாவீதுக்கு இருந்ததினால்தான் ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தினார். தாவீது அநேக வேளையிலே ஆண்டவருக்கு உகந்தவனாக வாழக்கூடிய முக்கிய காரணமே அவனுடைய மனநிலை இப்படிப்பட்டதாக இருந்தது. The reason why his heart was always poised towards God, the reason why David was the standard for every other king, was because his heart was always leaning towards God. அவனுடைய இருதயமானது எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து இருந்தது, எப்பொழுதுமே ஆண்டவரை நம்பக்கூடியதாக இருந்தது, எப்பொழுதுமே ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருந்ததினாலே அவன் தானே எல்லா ராஜ்யத்துக்கு ஒரு தரமாக அவன் நிர்ணயிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகிய பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நம்முடைய சொந்த வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக் கொள்வது? How do you and I apply this in our own life? As children of God, whom God has chosen to do His will and to work for His kingdom's sake, this is what God expects from us as well. Our heart's disposition must be likewise like David's. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த அந்த மனநிலையும் கூட நமக்கும் இருக்க வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-11 வரை நமக்கு விளக்குகிறது. அது வித்தியாசமான கோணத்திலிருந்து சொல்லப்படுகின்ற சில வசனங்கள். அதை வாசிக்க கேட்போமே. In Ephesians chapter 5 verses 8-11, Scripture reminds us that you and I need to have a heart like David. It doesn't state David, but it still talks about a type of heart that you and I need to have. And let's have that read. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது. சில காரியங்கள் நாம் இடம் கொடுக்க கூடாது. As children of the light or children of God, Scripture reminds us that you and I need to have a certain type of lifestyle that should not entertain certain types of traits that are okay in this world and in this culture. இந்த உலகத்திலும் இந்த கலாச்சாரத்திலும் அவர்கள் ஒத்துப்போகக்கூடிய சில காரியங்கள் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒத்து போக கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், அதாவது நீங்க இடம் கொடுக்க கூடாது, அதோடு சம்பந்தப்படுத்தப்படக்கூடாது, அவைகளை கடிந்து கொள்ளுங்க, அவைகளை அகற்றி போடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தாவீது போல நீங்களும் நானும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், தாவீது போல உள்ள இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த மனநிலையும் நமக்கு தேவையா இருக்கிறது.
ஆண்டவரை நம்பக்கூடியதா இருக்குது. ஆண்டவர், நீ எங்களை வித்தியாசமாக வாழ சொல்கிறீரே, அந்த வித்தியாசமான வாழ்க்கைக்கு நான் உம்மை நம்புவேன். அந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பாவம் செய்தாலும் அது ஒரு நபருக்கு அல்ல, ஒரு ரகசியமான பாவமா இருந்தாலும் அது எனக்கு மட்டுமல்ல, ஆனா முதலாவது உமக்கு எதிராகவே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை மனநிலை இருக்குமானால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமலே நாம் இருப்போம். அவைகளை கடிந்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கும், நமக்கு அந்த தைரியம் இருக்கும். It's so important, my friends, that we allow God's love to shape and convict our hearts. That God will empower us just as God empowered David, who fought Goliath in the name of the Lord. கோலியாத்தை எவனமாக தாவீது தேவனுடைய நாமத்திலும் பலத்திலும் வென்றானோ, அதே போல நாம் ஆண்டவருடைய அன்புக்கு இடம் கொடுத்து அவருடைய அன்பானது நம்மளுடைய இருதயத்தை மறுரூபமாக்குவதற்கு இடம் கொடுப்போமானால், பிரியமானவர்களே, ஆண்டவர் எவனமாக தாவீதை பயன்படுத்தினாரோ அதே போல நம்மையும் பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். It is so important that we don't become like the Pharisees that we see in John chapter 9. Their hearts were hardened, just impossible to turn to God, because they had already decided who Jesus is and how Jesus should be treated. இந்த பரிசேயர்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவை எப்படி புரிந்து கொள்ளலாம், எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்து வாழ்ந்தவர்களா இருந்ததினாலே இயேசு சொல்லக்கூடிய காரியத்துக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் இருந்தார்கள். They were unable to receive what Jesus was saying to them in John chapter 9 because they had already decided how they wanted to live life. அவர்கள் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்ததினாலே இயேசு சொல்லக்கூடிய காரியத்திலே, நீங்க யோவான் 9ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். அங்கு ஒரு அற்புதம் நடந்த போதிலும் இயேசு சொல்லக்கூடிய காரியத்தை, செய்த காரியத்துக்கு அவர்கள் அங்கீகரிப்பதற்கு மனம் இல்லாமல் இருந்தார்கள். ஏன் என்றால் அவர்களுடைய மனநிலை அப்படியாக இருந்தது. Why were they not able to receive the miracle that they had witnessed right before their eyes in John chapter 9? Because they had already decided how to receive truth in their own lives. The Pharisees witnessed the miracle of Jesus, the healing of the blind man, but were unable to accept it. அவர்கள் இயேசு அந்த கண்ணு தெரியாத அந்த மனுஷனுக்கு அவனுக்கு கண் பார்வை கொடுத்து அவன் அங்கு ஒரு அற்புதத்தை செய்ததை, இயேசு அற்புதத்தை செய்ததை அவர்கள் பார்த்த போதிலும் அவர்கள் இயேசு செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணமே அவருடைய மனநிலை அவனமாக இருந்தது. Because of their hardened heart. And that's why it's so important that you and I have a heart like David, that is constantly trusting God, that is open to reproof, correction, and sensitive to sin, that would turn back to God. ஆகையால் தான் பிரியமானவர்கள், நமக்கு தாவீது போல உள்ள ஒரு இருதயம் நமக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் பாவத்தை உணரக்கூடிய ஒரு இருதயம் இல்லாவிட்டால் இயேசு என்னதான் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் நமக்கு இல்லாமலே இருக்கலாம். They were unable to accept it because it would affect them and their lifestyle. The Pharisees just plainly rejected Jesus because it would affect them and their lifestyle. ஏன் பரிசேயர்கள் இயேசு சொல்லக்கூடிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை பாதிக்கும், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களை பாதிக்கும், அவர்களுடைய வாழ்க்கை முறையை பாதிப்பதனாலே. The Pharisees could have been the greatest allies in the gospel with Jesus. பிரியமானவர்களே, பரிசேயர்கள் அவர்களுக்கு இயேசுவை நம்பக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு இருதயம் இருக்குமானால் இயேசுவோடு அவர்கள் பெரிய காரியத்தை செய்திருக்கலாம், பெரிய சீஷர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாததினாலே இயேசுவினுடைய பெரிதான சீஷர்களாக இராதபடிக்கு பெரிதான எதிராளிகளாக இருந்தார்கள். Instead of becoming the greatest ally for the gospel, they became the greatest adversaries for the gospel. They turned out to be Jesus' adversaries because of the condition of their hearts. ஏன் அவர்கள் எதிராளிகளாக மாறினார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலை அப்படியாக இருந்தது. Today, what is the condition of your heart? Does it seek God? And when it seeks God, does it allow God to shape the heart? நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது? தேவனை தேடக்கூடிய ஒரு இருதயமா இருக்கிறதா? தேடும் பொழுது அவர் வெளிப்படுத்தும் பொழுது, உணர்த்தும் பொழுது அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து மாறக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறதா?
அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவரை பயன்படுத்த முடியுமே தவிர, ஏற்கனவே தீர்மானித்து எதை ஏற்றுக்கொள்வேன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தீர்மானித்து வாழக்கூடிய ஒரு இருதயத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய முடியுமோ? ஆண்டவர் பயன்படுத்த முடியுமோ? Can God use a life that had already determined how it wants to be used and how it sees life in general? Can God use such a vessel, an unyielded vessel? முற்றிலுமாக சரண் அடையாத ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. ஆகையால் இந்த நாளிலே நம்மளுடைய மனநிலையை நன்றாக ஆராய்ந்து பார்ப்போம். Let's allow the Spirit of God to search our hearts, to see if there may be anything disapproving before God. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்குமா இல்லையா என்று நாம் இடம் கொடுப்போமாக. நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. ஆண்டவரே, எங்களுடைய இருதயமானது உம்முடைய சமூகத்தை திறந்து ஒப்புவிக்கிறோம். Lord, we just open our hearts before you today. We want to be in a loving and meaningful relationship with you. உம்மோடு அர்த்தமுள்ள அன்புள்ள ஒரு உறவோடு வாழ வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு தடையாய் இருக்கின்ற எங்களுடைய சொந்த இருதயமாக இருந்தால் அதை மாற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Perhaps it's our own hearts that prevent us from living with you with a meaningful and loving relationship. So Lord, we open our hearts to allow your Spirit to expose the crevices of our hearts. நம்முடைய இருதய உள்ளந்திரியங்களை வெளிப்படுத்துவதற்கு உம்முடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடங்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தாமல் உம்மை துக்கித்து இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆண்டவரே, அதை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்து, இது எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, நீர் தான் எனக்கு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ நாம் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we choose you each time and every time. Not the things that we consider as treasures, but you are our greatest treasure. You are our greatest portion. நீரே எங்களுடைய நல்ல பங்காக இருக்கிறது. எங்களுடைய பொக்கிஷமாக நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. உம்மை தேர்ந்தெடுக்க எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.